வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் கண்டினியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக சுகம் அப்படிங்கிறது நலம், இன்பம். சுகம் அப்படின்னா நலம், நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல. சுகம் அப்படிங்கிறது வடசொல், நலம், இன்பம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அப்புறமா சுகாதாரம் அப்படின்னா நல்வழி, சுகாதாரம்னா நல்வழி. சுக்கிரவாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை தமிழ் சொல். அதுக்கு வடசொல் வந்து சுக்கிரவாரம், சுக்கிரவாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை. சுக்கிலபஷம், சுக்கிலபஷம் அப்படின்னா வளர்பிறை தான் சுக்கிலபஷம். சுதந்திரம் அப்படிங்கிறது உரிமை, சுதந்திரம்னா உரிமை. சுதேசம் அப்படின்னா தாய்நாடு, சுதந்திரம்னா உரிமை. சுதேசம் அதாவது தேசம் அப்படிங்கிறது தாய்நாடு. சுத்தம் அப்படின்னா தூய்மை, துப்புரவு தான் சுத்தம். சுந்தரம்னா அழகு, சுந்தரம் அப்படிங்கிறது அழகு அப்படின்ட்டு தமிழ் சொல். அப்புறம் சுபாவம் அப்படிங்கிறது தன்மை, சுபாவம்னா அவள் கூச்ச சுபாவமான பொண்ணு அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம்ல. சுபாவம் அப்படிங்கிறது தன்மை, இயற்கை, இயல்பு. அடுத்தது சுயபாஷை அப்படின்னா தாய்மொழி தான் சுயபாஷை. சுயம்பரம் அப்படின்னா தான் விரும்பும் மனம் தான் சுயம்பரம். சுயார்ச்சிதம் அப்படின்னா தான் தேடிய பொருள் தான் சுயார்ச்சிதம். சுயார்ச்சிதம் அப்படிங்கிறது வடசொல், தமிழில் தான் தேடிய பொருள். சுயேச்சை அப்படின்னா தன் விருப்பம். சுயேச்சை அப்படிங்கிறது வடசொல், தன் விருப்பம் அப்படிங்கிறது தமிழ் சொல். சுரசம் அப்படின்னா முறித்த சாறு தான் சுரசம், முறித்த சாறு சுரசம். ரசம் அப்படின்னா சாறுன்னு சொல்லுவோம். சுரசம் அப்படிங்கிறது முறித்த சாறு. சுரம் அப்படின்னா காய்ச்சல், வெப்பு நோய் தான் சுரம். ஜுரம் பிடிச்சிக்கிறச்சின்னு சொல்லுவோம்ல, காய்ச்சல், வெப்பு நோய். அப்புறம் சுலபம் அப்படின்னா எளிது, சுலபம் அப்படின்னா எளிது. சுவதந்திரம், சுவதந்திரம் அப்படின்னா உரிமை, சுவதந்திரம்ங்கிறது உரிமை. சுவர்க்கம் அப்படின்னா துறக்கம், பேரின்பம், பேரின்ப வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவர்க்கம் அப்படிங்கிறது துறக்கம், பேரின்ப வீடுன்னு சொல்லியிருக்காங்க. சுவர்ணம் அப்படின்னா பொண்ணு, சுவர்ணம் அப்படிங்கிறது பொன். பொண்ணுக்கு வடசொல்லில் வந்து சுவர்ணம், தமிழில் வந்து பொன். அடுத்தது சுவாசகாசம், சுவாசகாசம் அப்படின்னா இலைப்பிருமல், இலைப்பிருமல் தான் சுவாசகாசம். சுவாசம் அப்படின்னா மூச்சு, உயிர்ப்பு. சுவிகாரம் அப்படின்னா தனதாக்குதல் தான் சுவிகாரம், சுவிகாரம்ங்கிறது தனதாக்குதல். சூக்குமம், சூக்குமம் அப்படின்னா நுண்மை அணு தான் சூக்குமம், நுண்மை அணு. சூதகம்னா தீட்டு, சூதகம் அப்படிங்கிறது தீட்டு. சூரணம் அப்படின்னா தூள். சூரியன், சூரியன் அப்படிங்கிறது வடசொல், தமிழில் ஞாயிறு, பகலவன், கதிரவன், பருதி, என்றூல், கனலி, எல்லோன், வெயிலோன், வெய்யோன், இது எல்லாமே தமிழ் சொல். அப்போ சூரியனுக்கு நிறைய பல பொருள் வந்து இருக்குல்ல, அதை வந்து பார்த்துக்கலாம். ஞாயிறு, பகலவன், கதிரவன், பருதி, என்றூல், கனலி, எல்லோன், வெயிலோன், வெய்யோன், இதெல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள். சூன்யம் அப்படின்னா பால், இன்மை, இல்பொருள் தான் சூன்யம். பால், இன்மை, இல்பொருள். அப்புறம் சேஷம் அப்படின்னா எச்சில், மிச்சம் தான் சேஷம். சேஷம் அப்படிங்கிறது எச்சில், அப்புறம் மிச்சம். சேஷ்டன் அப்படின்னா தமையன், மூத்தோன் தான் சேஷ்டன். சேஷ்டன்னா தமையன், மூத்தோன். சேஷ்டை அப்படின்னா சேஷ்டை அப்படிங்கிறது குறும்பு, தமக்கை, அக்கால். குறும்பு, தமக்கை, அக்கால், இது எல்லாமே சேஷ்டைன்னு சொல்லியிருக்காங்க. சேத்திரம் அப்படிங்கிறது திருக்கோவில், திருப்பதி. திருக்கோவில், திருப்பதி வந்து என்னென்னா சேத்திரம். சேமம் அப்படின்னா நலம், காவல், புதையல் தான் சேமம். சேமம்னா என்னது? நலம், காவல், புதையல். சேவகன் அப்படின்னா காவற்காரன், போர் மறவன். சேவகன் அப்படிங்கிறது காவற்காரன், அப்புறம் போர் மறவன். சேவித்தல் அப்படின்னா தொழுதல், வனங்கள் தான் சேவித்தல், தொழுதல், வனங்கள். சேனாதிபதி அப்படின்னா படைத்தலைவன், சேனை தலைவன் தான் சேனாதிபதி. சைன்யம், சைன்யம் அப்படின்னா படை. சொஸ்தம்னா நலம், குணம் தான் சொஸ்தம். இங்கே சேமம் அப்படின்னாலும் நலம், இங்கே சொஸ்தம் அப்படின்னாலும் நலம். சோதரன் அப்படின்னா உடன் பிறந்தான், சோதரன் வந்து உடன் பிறந்தான். சோதனை அப்படின்னா ஆராய்ச்சி, ஆய்வு, தேர்வு தான் சோதனை. சோதனை அப்படிங்கிறது வடசொல். சோதி, ஜோதி, இது வடசொல், தமிழ்ச்சொல் வந்து ஒளி விளக்கம். சோதிடர், ஜோசியர் அப்படின்னா கோல் நூலார், காலக்கணிதர், குறிப்பாளர், இவங்களை தான் வடசொல்ல சோதிடர், சோசியர்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்சொல் வந்து கோல் நூலார், காலக்கணிதர், அப்புறம் குறிப்பாளர். சோபித்தல் அப்படின்னா ஒளிர்தல், விலங்கல். சோபித்தல் அப்படிங்கிறது ஒளிர்தல், விலங்கல். சோமன் அப்படின்னா திங்கள் மதி தான் சோமன். திங்கள் மதி, திங்கள்னா என்னது? நிலவு. நிலாவை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் தான் திங்கள், மதி. அப்போது அதுக்கு வடசொல்ல வந்து சோமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோமவாரம் அப்படின்னா திங்கக்கிழமை.
திங்கட்கிழமை வந்து சோமவாரம். சோழி அப்படின்னா சோழி அப்படிங்கிறது சோழி அப்படிங்கிறது தெலுங்குல தமிழ்ச்சொல் வந்து வேலை, தொழில். சோழி எனக்கு நிறையா வேலைச்சோழி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்புறம் சௌகரியம் அப்படிங்கிறது நலம். சௌகரியம்னா நலம், எளிது. ஆல்ரெடி சேமம்னா நலம், அப்புறம் சொஸ்தம்னாலும் நலம், அப்புறம் சௌகரியம்னாலும் நலம். சௌக்கியம் அப்படின்னாலும் நலம், மகிழ்ச்சி. சௌந்தரம் அப்படின்னா அழகு. இங்கே சுந்தரம் அப்படின்னாலும் அழகுன்ட்டு இருக்கும். இங்கே இருக்குது சுந்தரம் அப்படின்னாலும் அழகு, இங்கே சௌந்தரம் அப்படின்னாலும் அழகு. சௌபாக்கியவதி அப்படின்னா செல்வி, திருமகள் தான் சௌபாக்கியவதி. ஞாதி அப்படின்னா சுற்றம். ஞாதினா சுற்றம். ஞாதி அப்படின்னா சுற்றம். ஞானம் அப்படின்னா அறிவு, கல்வி, மெய்யுணர்வு, அருளறிவு தான் ஞானம். அறிவு, கல்வி, மெய்யுணர்வு, அப்புறம் அருளுணர்வு. அப்புறம் ஞாபகம் அப்படின்னா நினைவு. ஞாபகம்னா நினைவு. தகனம் அப்படின்னா எரித்தல், சுடுதல். தகனம் அப்படிங்கிறது தமிழ் சொல்ல எரித்தல், சுடுதல். தக்கணம் அப்படின்னா உடன் தெற்கு தான் தக்கணம். உடன் தெற்கு. தசாவதாரம் அப்படின்னா 10 பிறப்பு தான் தசாவதாரம். அப்புறம் தசை தசா அப்படின்னா ஊன் புலால். தசை தசா அப்படின்னா ஊன் புலால், இறைச்சின்னு சொல்லுவோம்ல. தசை தசா அப்படின்னா ஊன் புலால்.